ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ளதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக் கூட இல்லை. அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட் 508, 509, 510க்கு பிளாக் வைஸாக நீங்கள் எம்சிகேஸ் 5 மார்க் 10 மார்க்லாம் கிடைத்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் வைஸாக நம்ம அவங்க எல்லாமே ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி யூனிட் வைஸாக எம்சிகேஸ் 10 மார்க் 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் 508 பிளாக் 2 யூனிட் 7 எம்சிகேஸ் என்ன சொல்லி பார்க்கலாம். 2 மார்க் 5 மார்க் அதனுடைய கொஸ்டின் வித் ஆன்சர் என்ன சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல டீல் சம்பந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 508, 509, 510 எல்லாமே பிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் 1 பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது பிளாக் 2. ஓகேங்களா, பிளாக் 2, பிளாக் 3 எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு டெய்லி 2 வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இல்லை எக்ஸாம் போகிறப்போ நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு டைம் 2 டைம்ஸ் மேலே கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ டயத்தில் கேட்டிங்க அப்படின்னா நம்ம எம்சிகேஸ் எல்லாமே நல்லா மார்க் எடுக்க முடியும். உங்களால் எம்சிடி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மும்பை கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் கேட்டு கொடுத்து ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எம்சிஎஸ்ல கண்டிப்பாக கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் எல்லாமே கொடுத்துருப்போம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இடையில எது 2 மார்க் எது 5 மார்க், அந்த 5 மார்க் 10 மார்க் எப்படி எழுதணும், இல்லை 5 மார்க்கில் எம்சிஎஸ் 3 டைப் ஆஃப் எப்படி கேட்பாங்க அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் பள்ளியில் நீரை சுத்திகரிக்கும் முறைகள் பற்றி குறிப்பிடுக. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதில் நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா பள்ளியில் நீரை சுத்திகரிக்கும் முறை அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஹெட்டிங் போடுங்க. சப்ஹெட்டிங் போட்டு கொதிநிலை, வடிகட்டுதல், குளோரின் மாத்திரை, சுத்திகரிப்பு முறை இப்படி சொல்லி இந்த 4 பாயிண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொதிநிலை, வடிகட்டுதல், குளோரின் மாத்திரை இதை பற்றி சின்ன எக்ஸ்பிளேஷன் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா பள்ளியின் நீரை சுத்திகரிக்கும் கொதிநிலை, வடிகட்டுதல், சுத்திகரிப்பு முறை பற்றி விரிவான விளக்கம் தருக அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்து உங்களுக்கு 10 மார்க் கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணி அதை பற்றி நீங்கள் எழுதினா கண்டிப்பாக நமக்கு 10 மார்க் ஃபுல் மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். 3ஆவது கொஸ்டின் ஒரு குழந்தை எப்பொழுதெல்லாம் கை கழுவுதல் வேண்டும். உணவிற்கு முன்பும் பின்பும், விலங்குகளை தொட்ட பிறகும், குப்பைகளை வீசும் பொழுதும், விளையாடும் போதும், தும்மல் இருமல் கழிவறைகளை உபயோகிக்கும் பொழுதும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்ம பேசிக்காக நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்து போனீங்களா, அதுதான் இதை நம்ம ஸ்டடி பண்ணுறல ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா நம்ம கிளாஸஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக நமக்கு புரியும். இதை நீங்கள் நம்ம தாட்டில் எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பாயிண்ட் டவுன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இதை ரீட் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் 10 மார்க் கொண்டு நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் எம்சிக்கு இருந்தாலும் 10 மார்க் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இது நம்ம கிளாஸில் இருக்க ஆக்டிவிட்டிஸ் தான் இல்லைங்களா, அதனால் ஈஸியான கொஸ்டின் அதெல்லாம். மூடிய வடிகால் விபத்தினை டேஸ் அப்படி கேட்பாங்க. ஏன்னா எம்சிஎஸ்ல தவிர்க்கிறது, பாதுகாக்கிறது, அதாவது முறையற்றது அப்படி கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா தவிர்த்தல். மூடிய வடிகால் விபத்தினை தவிர்த்தல். குழாய்களை சரி செய்தல், நீர் வடிதலை தடுத்தல். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. குழாய்களை சரி செய்தல், நீர் வடிதலை தடுக்கப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா குழாய் பார்த்தீங்கன்னா மூடி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளை சொல்லுங்கள். ஏதாவது நீர் சொட்டு நீர் இருக்குங்களா, அந்த கான்செப்ட் தான். சப்போஸ் இதை 5 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா எவ்வாறு நீ குழந்தைகளுக்கு நீரை சேகரிக்க வகுப்பறையில் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக ஜென்ரல் கொஸ்டின் தான் நிறைய கேட்குறாங்க இல்லைங்களா. அதனால் நீரை சேகரிக்க பள்ளியில் குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுப்பீர் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஓன் தாட்டில் சொல்லி எழுதாவே போதும், நமக்கு 10 மார்க் வாங்கிடலாம். நோய் தடுப்பு முறையை பயன்படுத்துதல், கொசு முட்டையிடுதலை தவிர்த்தல். இதை கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த முறையில் நம்ம பாதுகாத்தா கொசு முட்டையிட தவிர்க்க முடியும். அதை வடிகால் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம சுத்தப்படுத்த வேண்டும். அதை பாதுகாப்பு முறையில் பண்ணணும். அதே மாதிரி குப்பையில் தண்ணி தேங்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அது மாதிரி நம்ம எழுதினாவே நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது தான். தினசரி தூய்மை, அடைப்பை தவிர்த்தல் இதெல்லாம் இருந்துச்சுனாவே நமக்கு ஒரு பாதுகாப்பானதும் ஒரு முறையை பின்பற்ற முடியும். 5ஆவது கொஸ்டின் வகுப்பறை சுவர் டேஸ் வண்ணங்களை பெற்றிருக்க வேண்டும். மென்மையான வண்ணங்களை பெற்றிருக்க வேண்டும். அதை வெண்மையான வரங்கன்னா ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக இருக்கணும். ஏன்னா டார்க்காக இருந்துச்சுன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாதுங்களா ஸ்டூடெண்ட்டுக்கு. உட்காரும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது. 6ஆவது கொஸ்டின்
டேஸ் பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் அதிக மின் விளக்குகள் அமைத்திருத்தல் வேண்டும். மாற்று அமைத்தல். பழுதடைந்த மின்சார கம்பிகளை வயர்ஸ் டேஸ் உடனே புதுப்பிக்க வேண்டும். பார்த்தல் உடனே புதுப்பிக்க வேண்டும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ண ஆரம்பிக்கும். கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆச்சு அப்படின்னா வயர் டேமேஜ் ஆனால் குழந்தைகளை டச் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு பாதுகாப்படும். அதே மாதிரி பில்டிங்கே வந்து பாதுகாக்கிறது இல்லைங்களா, அதனால் வயர் வந்து டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்த்த உடனே வந்து அது உடனே சரி செய்ய வேண்டும். 8வது, காற்றோட்டமான வகுப்பறைக்கு ஏற்ற எளிய வழிமுறைகள் யாவை? ஜன்னல்கள். ஏன் கிராமப்புறங்களில் காற்றோட்ட பிரச்சனை இல்லை? காற்றோட்ட பிரச்சனை வந்து ஏன் கிராமங்களில் மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய வகுப்பறை கூடாரம் அல்லது திறந்தவெளி. அதாவது பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் இருக்கும், ஜன்னல்கள் நிறைய அமைச்சிருப்பாங்க, ஏன்னா மரங்கள்லாம் நிறைய இருக்கும், அதனால் வந்து காற்று வசதி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்ட பிரச்சனைகள் இருப்பதில்லை. எழுத்து வேலை. கரும்பலகை நன்றாக பார்க்கும் வகையில் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றிருத்தல் வேண்டும். கரும்பலகை பார்த்தீங்கன்னா வந்து கிளார் அடிக்காமல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, லாஸ்ட் வரிசையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியுற மாதிரி இருக்கணும். இது வந்து ஏன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுது பார்க்கணும். 10 மார்க் கொடுத்தாங்கன்னா 600 வேர்டு எழுதணும். ஏன்னா இல்லைனா வந்து 250 வேர்டு தான் வந்து 5 மார்க் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தக்க நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைங்களா. அதான் கரும்பலகை குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்க எவ்வாறு நீ அமைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கல் மாதிரி கேட்பாங்க. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட் வந்து சென்டர் படுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் வந்து கிளார் அடிக்கிற இடத்துல இருக்கணும். போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அமைக்கணும் அப்படின்ற பற்றி நம்ம ஓன் தரத்தில் எழுதுங்க. ஓன் கண்டென்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. மதிப்பீடு என்றால் என்ன? மாணவர்களின் செயல்பாடுகளுக்கு ஏற்ற இடங்களை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதான் வந்து மதிப்பீடு என்று சொல்றது. 12வது, பிரச்சனைக்கு உரியவர்கள். மாணவர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் வகையில் ஆசிரியர்களின் அருகில் அமர்த்தல் வேண்டும். அதாவது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து அவங்க மாணவர்கள் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் வந்து சரௌண்டிங்கில் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனைகள் உரியவர்கள் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து மாற்ற முடியும். அதாவது மற்றவர்களை வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குங்களா, அதனால தான். 13வது கொஸ்டின், டேஸ் சத்து தானியங்களில் அதிகமாக இருக்கிறது? கார்போஹைட்ரேட்டில் தான் தானியங்களில் இருக்க சத்து வந்து கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது. தானியங்களில் டேஸ் சத்துக்கள் இருக்கிறது அப்படி மாற்றி கேட்பாங்க, கார்போஹைட்ரேட். 14வது கொஸ்டின், காடி நுகர்களில் டேஸ் சத்து அதிகமாக இருக்கிறது? வைட்டமின்கள். முழுமையான உணவு என்பது டேஸ்? பால். 16வது கொஸ்டின், தேநீர் மற்றும் டேஸ் நமக்கு பானத்தை கொடுக்கின்றது? காஃபி. முட்டையானது நேரடியாக டேஸ் நமக்கு கோழி மற்றும் டேஸில் கிடைக்கிறது? வான்கோழி. 18வது கொஸ்டின், தேநீரிலிருந்து டேஸ் கிடைக்கிறது? தேன். தேனீக்களிலிருந்து. ஓகேங்களா, தேனீக்களிலிருந்து. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேநீர் அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்னா தேநீர் மற்றும் காஃபி அப்படின்றது தேநீர். இது வந்து தேனீக்களிலிருந்து கிடைக்கிறது தேன் தான். 19வது கொஸ்டின், பெரியம்மை. தலைவலி, அதாவது அறிகுறிகள் இதெல்லாம் சரிங்களா. அதாவது பெரியம்மைன்னு அறிகுறிகள் என்ன? தலைவலி, காய்ச்சல், வாந்தி, சிறு கொப்பளங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மையினுடைய அறிகுறிகள். கக்குவான் இருமலின் அறிகுறிகள் என்ன? மிதமான காய்ச்சல், வறட்டு இருமல். தட்டமை காய்ச்சல் என்றான இருமல் மாதிரியான கொப்பளங்கள். 21வது கொஸ்டின், எப்பொழுதும் குடிநீரை காய்ச்சி வைத்தல்? சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேர்டு வந்து மிஸ்டேக்காக இருக்கும், அதை வந்து நம்ம சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த வேர்டு வந்து நம்ம மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை சரி பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா. எப்போது குடிநீரை காய்ச்சி வைத்தல் அப்படின்றது சரி, கூற்று. சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்தல் வேண்டும்? இதுவும் சரி. இருமும் பொழுது கைக்குட்டையை பயன்படுத்தக்கூடாது? தவறு, பயன்படுத்தணும். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இருமும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகக்கூடாது, கைக்குட்டை யூஸ் பண்ணுங்கள், கையை மறைச்சி இருமும் சொல்லி நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கோம், ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இதனுடைய நமக்கு இது ஆன்சர் நம்மளே பண்ண முடியும், ஈஸியானது தான். ஆனால் கைக்குட்டையை பயன்படுத்தக்கூடாது அதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு கொஸ்டின் முதல்ல ரீட் பண்ணிங்க. கைக்குட்டையை பயன்படுத்துவது சரியா அப்படின்னு கேட்டாங்க, சரி அந்த மாதிரி எழுதணும். பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தவறான கூட்டு தான் சரிங்களா. இந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணணும். இந்த மாதிரி சரியா தவறான கூட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணால் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். 24வது கொஸ்டின், சாப்பிடுவதற்கு முன் கையை கழுவுதல் தேவையில்லை? எல்லாம் சொல்லியிருக்காங்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூற்று வந்து தவறானது, தவறு. 25வது கொஸ்டின், தண்ணீரை மூடாமல் வைக்க வேண்டும்? தவறான கூற்று. தண்ணீரை மூடி பாதுகாப்புன்னு வைக்கணும், அதான் சரிங்களா. அப்போ இந்த கூற்றானது தவறு. 26வது கொஸ்டின், குழந்தைகளுக்கு தற்காப்பு முறைகளை கற்றுத்தருதல் அவசியம்? சரி. 27வது கொஸ்டின்,
நிற்றல் டேஸ் டேஸ் ஆகியவை அடிப்படை தோரணைகள் ஆகும். அமர்தல் படுத்தல், அதாவது நிற்றல் அமர்தல் படுத்தல் ஆகியவை அடிப்படையான தோரணைகள் ஆகும். 22வது கொஸ்டின். முதுகெலும்பு பகுதி பக்கவாட்டில் வளைந்திருத்தல் டேஸ் ஆகும். ஸ்கோலியோசிஸ். இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கோலியோசிஸ் என்றால் என்ன அப்படின்னா, முதுகெலும்பு பகுதி பக்கவாட்டில் வளைந்திருத்தல் ஸ்கோலியோசிஸ் என அழைக்கப்படும். 29வது கொஸ்டின். பாத பகுதியில் வளைவு தன்மை இல்லாமல் இருப்பது தட்டை பாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டை பாதம் என்றால் என்ன அப்படி கேட்குறாங்கன்னா, பாத பகுதியில் வளைவு தன்மை இல்லாமல் இருப்பது தட்டை பாதம் ஆகும் அப்படின்னுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து கின்ஸ் எதாவது கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எம்சிகேஸ் இருந்தாச்சு 2 மார்க் இருந்தால் 5 மார்க் 10 மார்க் இதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் நம்ம வந்து உங்களுக்கு கின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டிஎல் பண்ணக்கூடிய ஆசிரியர் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மறக்காமல் டிஎல் பண்ணக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் உங்கள் ஸ்டடி பண்ணாங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்க யூனிட் வைஸ் பிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எம்சிகேஸ் 5 மார்க் 10 மார்க் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டட் இம்பார்ட்டன்ட் எம்சிகேஸ் பார்த்தீங்கன்னா 50 இல்லைன்னா 100 எம்சிகேஸ் வந்து செலக்டடாக கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.